அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி ஜாக்கெட்டை கட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, ஒரே நாளில் ஜாக்கெட்டை கட் பண்ணலாம். நீங்கள் கரெக்டான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டாக ஜாக்கெட் எப்படி கட் பண்ணுறது நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாதுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. 1 மீட்ரு லைனிங் துணி நான் எடுத்துருக்கிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மீட்ரு துணியை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மீட்டர் அளவுக்கு லைனிங் துணி எடுத்துருக்கிறேன். இதை 2ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்டு பண்ணது நம்ம பக்கம் இருக்கணும். இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற சைடு ஆப்போசிட்டாக இருக்கணுங்க. இப்போ கரைப்பகுதி கீழ் சைடு எனக்கு ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இல்லைன்னா நீங்கள் துணியை லெவலாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு கோடு கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் லெவலாக கட் பண்ணிக்கோங்க. கரை சைடு எனக்கு லெவலாக இருக்கிறதுனால நான் இப்போ 1.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் வச்சு நான் அளந்து காட்டுறேன். இப்போ 1.5 இன்ச் அளவுக்கு நான் லெவலாக இந்த மாதிரி சைடு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நான் ஸ்கேல் வச்சு கோடு கிழிச்சிக்கிறேன். எதுக்காக இந்த இடத்துல 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம்னா, இப்போ மார்க் பண்ண சைடு பேக் சைடு தான் நம்ம மார்க் பண்ணோங்க. இப்போ பேக் சைடில் இந்த மாதிரி கீழே 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து தைச்சிருப்போம். இப்போ நம்ம அந்த மடித்து தைக்கிற பகுதியை தான் நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் மடித்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பேசிக்காக 1.5 இன்ச் அளவுக்கு தான் நான் விட்டுருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடித்து தைக்கலாம். நான் இப்போ 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ண கோடு பாருங்கள். இப்போ நான் அளவு ஜாக்கெட் எடுத்துருக்கேங்க. இப்போ அளவு ஜாக்கெட்டை வச்சு தான் நான் மார்க் பண்ண போகிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கரெக்டான அளவான ஜாக்கெட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மார்க் பண்ண கரெக்டாக இருக்கும். ஜாக்கெட்டை அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் பேக் சைடு எடுத்து இந்த மாதிரி மடித்து ஃபோல்டு பண்ணிக்கிறேங்க. இதுக்கு நான் சுற்றி ஊக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு மார்க் பண்ணும்போது அளவு மாறாமல் அப்படியே இருக்கும். பேக் சைடில் எந்தெந்த பகுதியில் நான் ஊக்கு குத்திருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு ஒரு முனையில் ஊக்கு குத்திக்கோங்க. மேல் சைடில் இதே மாதிரி ஊக்கு குத்தி ஆட் பண்ணிக்கோங்க. ஜாக்கெட்டில் ஒரு முனையில் தையல் வரும்ல, அந்த முனை வரைக்கும் நம்ம நல்லா இழுத்துட்டு ஊக்கு குத்தி வைக்கணும். அப்போ தான் ஜாக்கெட்டுடைய அளவு மாறாமல் நம்ம மார்க் பண்ண முடியுங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஊக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணால் அந்த கோட்டுக்கு மேலேயே இந்த ஜாக்கெட்டை கரெக்டாக வைக்கணுங்க. இந்த முனையை நல்லா கரெக்டாக லெவலாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்குங்க. அந்த கேப் எதுக்காகனா, நம்ம மடித்து தைக்கிறோம்ல, ஒரு 4 இன்ச் அளவுக்கு மடித்து தைப்போம். மடித்து உள்ளே போன பகுதிக்கு தான் 1/4 இன்ச் அளவுக்கு இருக்குது. நீங்கள் அது கிராஸாக இருக்குன்னு ஒட்டு வைக்காதீங்க. இந்த மாதிரி தள்ளியே வைங்க. நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணும்போது இந்த 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணலாம். ஏன்னா இங்கே 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கிறதுனால இந்த சைடு நம்ம ஒரு பகுதிக்கான 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்துக்கலாம். மேல் பகுதியில் உள்ள முனைப்பகுதியை நம்ம ஒட்ட வச்சுக்கணுங்க. கீழ் பகுதியில் தான் 1/4 இன்ச் அளவுக்கு விடுறோம். நான் எடுத்துக்கிட்ட ஜாக்கெட்டில் டிசைன் இருக்கிறதுனால நம்மளுக்கு முனைப்பகுதி இது தான். ஆனால் மேலே இருக்கிற டிசைனை நம்ம சேர்க்கக்கூடாது. நம்மளுக்கு அது முனைப்பகுதி இல்லை. இந்த பூ இருக்குது பாருங்கள், ஃப்ளவரு, அதுதான் எனக்கு முனைப்பகுதி. மீதி உள்ள துணி எக்ஸ்ட்ரா டிசைன் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அதை கணக்கு சேர்க்க வேணாம். நம்ம ஃப்ளவர் அளவுக்கு தான் முனைப்பகுதி, அதை மட்டும் மார்க் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஜாக்கெட்டை எப்படி வைக்கணுன்றது நான் சொல்லிட்டேன். இப்போ நான் ஜாக்கெட்டும் லைனிங்கும் நகராத அளவுக்கு நம்ம நடுவில் சேர்த்து பின் பண்ணிடுவோம். லைனிங்கு துணியும் ஜாக்கெட்டையும் நம்ம சேர்த்து பின் பண்ணிடுங்க. அப்போ தான் நகராது நம்ம மார்க் பண்ணும்போது. இப்போ மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இப்போ நான் சொன்ன மாதிரி ஃப்ளவரை தூக்கிட்டு அந்த முனைப்பகுதியில் மார்க் பண்ணிக்கோங்க. எது ரெடி அளவோ அதே அளவு ஜாக்கெட் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஜாக்கெட்டுடைய ரெடி அளவு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதோட எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஏன்னா மடித்து தப்பில்ல, கழுத்து போதி, அதுக்காக 1/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஜாக்கெட்டுடைய ரெடி அளவு மார்க் பண்ணிட்டோம். அதோட எக்ஸ்ட்ராவாக 1/4 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த பகுதியில் நம்ம ஜாக்கெட்டுடைய ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் அளவு மார்க் பண்ண போகிறோம். நல்லா ஜாக்கெட்டை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு ஆம்கோல் அளவை நம்ம மார்க் பண்ணுவோம். இந்த கோட்டுக்கு நேராக தான் ஆம்கோல் அளவு மார்க் பண்ணணும். அதுக்கு மேலே 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமா ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஜாக்கெட்டுடைய ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஷோல்டரை மார்க் பண்ண போகிறோம். ஜாக்கெட்டுடைய ரெடி அளவை மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்து பகுதியை மடித்து தைச்சிருப்பாங்களே அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க.
அதோட எக்ஸ்ட்ராவாக 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இந்த சைடு ஷோல்டர் முடியுதுல அந்த பகுதியில் மார்க் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்ட்ராவாக 1/4 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாக்கெட்டுடைய ரெடி அளவு வந்து மார்க் பண்ணிக்குவோம். அதாவது ஷோல்டருடைய ரெடி அளவை வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். அதோட கால் பகுதியை எக்ஸ்ட்ராவாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரை மடிச்சு தப்போல அதுக்காக 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அளவு ஜாக்கெட் எடுத்துட்டோங்க. ஷோல்டரை நம்ம மார்க் பண்ணோம்ல அதை ஒரு பாக்ஸ் பகுதி மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ட்ராயிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பேக் சைடுக்கு வந்து அளவு ஜாக்கெட் தேவையில்லைங்க. இப்போ நம்ம ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்த பகுதியில் நம்ம ட்ராயிங் பண்ண போகிறோம். ஷோல்டரையும் கழுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு எல் ஷேப்பில் படம் வரைய போகிறோம். அதுக்கு வந்து இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஷோல்டரோட எக்ஸ்ட்ராவுடைய மார்க் பண்ணாலும் அதிலிருந்து நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ண பகுதிக்கு வரைக்கும் நம்ம எல் ஷேப்பில் ஒரு படம் வரைஞ்சிக்கணும். பேக் சைடு வந்து உங்களுக்கு கழுத்து வந்து கழுத்து மாதிரி வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு யூ ஷேப்பு தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் எப்படி கட்டிங் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அளவு ப்ளவுஸில் உள்ள கழுத்தை அப்படியே நம்ம யூ ஷேப்பில் உள்ளதை அப்படியே வரைஞ்சிட போகிறோம். நீங்கள் யூ ஷேப் உள்ள ஜாக்கெட்டை எடுத்துக்கோங்க. அதை அப்படியே வரைஞ்சிடலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இது அளவு ஜாக்கெட் உள்ள ரெடி அளவுங்க. இப்போ நம்ம தையலுக்கான அளவு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக வரைஞ்சிக்கணும். நீங்கள் 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக விடலைன்னா கழுத்து வந்து அகலமாயிடுங்க. கண்டிப்பாக வந்து அளவு ஜாக்கெட்டில் உள்ள கழுத்து அப்படியே வரைஞ்சிட்டு அது கூட எக்ஸ்ட்ராவாக 1/4 இன்ச் இந்த மாதிரி வரையணும். அப்போ தான் உங்களுக்கு அளவு ஜாக்கெட்டில் உள்ள கழுத்து அப்படியே கிடைக்கும். அடுத்ததாக நம்ம ஆம்கோல் அளவு மார்க் பண்ண போகிறோம். சேம் கழுத்து பகுதி எப்படி எல் ஷேப் வரைஞ்சோமோ அதே மாதிரி தான் இந்த பகுதியும் எல் ஷேப்பில் நம்ம வரைஞ்சிக்கிறோம். நம்ம மேல் பகுதி விட்டுள்ள தையலுக்காக 1/4 இன்ச்சு அந்த பகுதியில் தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ரெடி அளவு மார்க் பண்ணிடாதீங்க. எக்ஸ்ட்ராவாக 1/4 இன்ச்சு அளவு விட்டோம்ல அதுதான் மார்க் பண்ணணும். அடுத்ததாக அளவு டேப் எடுத்துக்கோங்க. எள்ளுடைய மொனை ஷேப்பில் வந்து டேப்பை வச்சுட்டு நம்ம 1.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஆம்கோல் அளவு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஷோல்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு யூ ஷேப்பில் வருங்க. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ ஆம்கோல் அளவு நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ இதே மாதிரி தான் ஆம்கோல் அளவு வரையணும். உங்களுக்கு இந்த மாதிரி வரையிறது கஷ்டமாக இருந்தால் ஸ்கேல் வச்சு கூட நம்ம வரையலாம். ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னா இந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரினா இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வந்து இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த கோட்டில் இப்படி நிற்கிற மாதிரியும் இதில் உட்காந்துருக்க மாதிரி இதை வச்சுக்கோங்க. வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. அளவு ஜாக்கெட்டில் உள்ள ரெடி அளவை மார்க் பண்ணியிருந்தோம்ல அதிலிருந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே உள்ளே வந்து துணி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நான் 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுக்கிறேன். உங்களுக்கு துணி அதிகமாக வேணும்னா 2 இன்ச் அளவு கூட விட்டுக்கோங்க. இப்போ நான் 1.5 இன்ச் அளவுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேங்க. நம்ம ஜாக்கெட்டில் மார்க் பண்ணோம்ல ரெடி அளவை அது ரெண்டையும் இணைச்சிக்க போகிறோம். அந்த ஜாக்கெட்டோடைய ரெடி அளவை கரெக்டாக இணைச்சிக்கோங்க. இப்போ ரெடி அளவை நம்ம இணைச்சிட்டோம். இப்போ இதில் வந்து மேல் பகுதியில் 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டோம்ல அதே மாதிரி கீழ்ப்பகுதியில் நம்ம 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கணுங்க. எதுக்காக இந்த 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணுறோன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள். ஜாக்கெட்டில் இதுக்காக தான் நம்ம 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணோம். அதாவது சில பேர் வந்து குண்டாகலாம் ஒல்லியாகலாம் அது உடம்பு பொறுத்து நம்ம இந்த தையலை பிரிச்சுக்கலாங்க. அதுக்கு தான் இது எக்ஸ்ட்ராவாக தையல் விடுறது. 1.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் 2 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இன்னும் தையல் வேணும்னா நீங்கள் 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கிறேன். ரெடி அளவுலேருந்து நான் 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து பேக் சைடில் 2 பகுதியில் வந்து இந்த மாதிரி நம்ம மடித்து தைப்போம். 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து தைக்கிற பகுதியை தான் நம்ம இன்ச் அளவு விட போகிறோம். அது எப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுட்டோம். இன்னும் ஒரு பகுதி மட்டும்தான் நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு சேர்க்கணும். அது எப்படி சேர்க்கணுன்றது லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஸ்டார்டிங்கே வந்து ஆல்ரெடி 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம இந்த பகுதியை வந்து கிராஸாக வச்சு தான் ஜாக்கெட்டை மார்க் பண்ணோம். அதனால் நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இன்னும் ஒரு பகுதியில் இருக்கிற 1/4 இன்ச்சு தான் நம்ம மார்க் பண்ணலை. அந்த பகுதியை தான் நம்ம இதோட 1.5 இன்ச் அளவோட எக்ஸ்ட்ராவாக 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த 1/4 இன்ச்சு விடுறேன்னு உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஜாக்கெட்டை கிராஸாக வச்சனால விட்டுட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக 1/4 இன்ச்சு பிடிச்சிருக்கோம். ஜாக்கெட்டுடைய ரெடி அளவு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து விட்ட துணிக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும்.
கீழ் பகுதியில் 1.5 இன்ச் அளவுக்கு விட்டோம்ல அந்த பகுதியும் சேர்த்து மார்க் பண்ணணுங்க. பேக் சைடு ஜாக்கெட்டை கட் பண்ணுற போது அந்த துணியும் சேர்த்து தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ அதனால தான் அந்த அளவு கீழே வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி அளவும் அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இது ரெடி அளவு. இது வந்து நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்காக 1 இன்ச் அளவு விட்டுருக்கோம். இந்த 1/4 இன்ச்சையும் அந்த 1/4 இன்ச்சையும் நம்ம இங்கே சைடில் பிடிப்போங்க. அதுக்கான இது தான் நம்ம பிடிச்சிருக்கோம். ஸோ ஷோல்ட்ரு போட்டாச்சு, ஆம்கோல் வந்தாச்சு. இவ்வளோ தான் பேக் சைடு. இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். கட் பண்ணும்போது இதை சுற்றி இப்படி கட் பண்ணி மேல் பகுதி இருக்கிறது இப்படி கட் பண்ணணும். ஸோ இப்படி கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிடுங்க. இப்போ ஜாக்கெட்டில் இருக்கிற பேக் சைடை வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம இப்போ அர்காத் பண்ண போகிறோம். அர்காத் எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துல மார்க் பண்ணோம் அப்படின்றது தெரியறதுக்காக நம்ம அர்காத் பண்ணுவோம். அதை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஆப்போசிட் சைடில் மார்க் பண்ணோம்ல இந்த மாதிரி அந்த இடத்த அப்படி மடக்கிட்டு நம்ம சிசரால் முனைப்பகுதியை கட் பண்ணிக்கணுங்க. வி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணும்போது நம்மளுக்கு தைக்கும்போது உங்களுக்கு அடையாளம் தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுறது. மேல் பகுதியில் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ரெடி அளவு. அப்போ தான் ஜாக்கெட்டோடைய ரெடி அளவு எதுன்னு நம்மளுக்கு தெரியும். பேக் சைடை பொறுத்த வரைக்கும் 2 அர்காத் தான் நம்ம பண்ணோம். இந்த ஒரு சைடு இந்த ஒரு சைடு. இதை 2யும் அர்காத் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஜாக்கெட்டோடைய பேக் சைடு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த சைடு வந்து பேக்கை கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு வந்து நம்ம ஆப்போசிட்டான பகுதி தான் சைடு வந்து நம்ம ஹேண்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். நம்ம சைடு ஃபோல்டிங் பண்ணதை வந்து அதை ஆப்போசைடு சைடாக மடக்கிக்கணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம இது கவுண்ட் பண்ணும்போது 3 இதாக இருக்கணுங்க. ஆல்ரெடி ஃபோல்டு பண்ணது 2 இருக்கும், இன்னும் 2 ஓப்பனாக இருக்கும். இப்போ நம்ம ஃபோல்டிங் பண்ண பகுதி நம்ம பகுதி, ஓப்பன் சைடாக இருக்கிறது ஆப்போசைடு பகுதி. அதுக்கப்புறம் கரைக்கட்டு வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணுங்க. எனக்கு ஆல்ரெடி வந்து ஈக்குவலாக இருக்குது. இங்கே வச்சுருக்க துணி வந்து ஈக்குவலாக இல்லைன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கோடி கிழிச்சிட்டு லெவலாக கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக லெவலாக இருக்குது. ஸோ நான் எதுவும் கட் பண்ணலை. கரைக்கட்டு கரெக்டாக இருக்குங்க. இப்போ அதிலிருந்து நான் 1.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் சாதா ஜாக்கெட்னால் இந்த மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாங்க. அதுவே லைனிங் ப்ளவுஸு அடித்து திருப்புற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 இன்ச் அளவுக்கு விட்டால் போதும். அதாவது புரியுற மாதிரி சொல்லணுன்னா, அதாவது சாதா ஜாக்கெட் மாதிரி இந்த மாதிரி நம்ம எம்மிங் கொடுக்குறதா இருந்தாலோ இல்லைனா வந்து இந்த மாதிரி பாருங்கள் மடக்கிட்டிங்க பாருங்கள், இந்த மாதிரி மடித்து தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம 1.5 இன்ச் அளவுக்கோ இல்லை 2 இன்ச் அளவுக்கோ விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஜாக்கெட் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து பார்டர் வச்ச சாரீக்கோ இந்த மாதிரி டிசைன் உள்ள சாரீக்கோ நீங்கள் வந்து 1.5 இன்ச் அளவுக்கு விட வேணாம். நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அதை மடித்து திருப்பிக்கலாம். லைனிங்கை அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். டிசைன் வச்ச ஜாக்கெட்டுக்கோ 1/2 இன்ச்சு விட்டால் போதும். 1.5 இன்ச்சு விட வேண்டிய அவசியமே கிடையாது. சாதா ஜாக்கெட்டுக்கும் பிளேன் ஜாக்கெட்டுக்கும் மட்டும் 1.5 இன்ச்சு விடணும். ஃபஸ்ட்டு வந்து சாதா ஜாக்கெட்டுக்கு 1.5 இன்ச்சு விடுறதை நான் சொல்லி கொடுக்குறேன். அப்புறமா 1/2 இன்ச்சு எப்படி விடணும்னு சொல்கிறேன். இப்போ 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் உள்ள ஹேண்டு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். தையல் முடிவடைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஊக்கு குத்தி வச்சுக்கோங்க. ஜாக்கெட் வந்து சுருங்கி இருந்தால் கூட அந்த தையல் அளவுக்கு நீங்கள் ஊக்கு குத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தையல் அளவு மாறாமல் இருக்கும். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அதுக்கு மேலே இருந்து தான் ஜாக்கெட்டை வந்து ஹேண்டு வைக்கணுங்க. அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ண கோட்டில் இருந்து நான் அளவு ஜாக்கெட்டை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கான கோடு தெரிந்து பாருங்கள், அதில் தான் மார்க் பண்ணோம். அதோட எக்ஸ்ட்ராவாக 1/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மடித்து தப்போம்ல, அதனால் வந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆப்போசைடு சைடு வந்து இப்போ ஊக்கு ஆட் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல வந்து ரெடி அளவு மார்க் பண்ண போகிறோம். அதோட மேல் பகுதியில் வந்து நல்லா ஜாக்கெட்டை இழுத்து பிடிச்சி அந்த தையலுக்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மடித்து தைக்கிறதுனால. இப்போ ஜாக்கெட்டுடைய ரெடி அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸில் உள்ள கையை எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ ஆம்கோல் அளவு வரைகிறது தான் ரொம்ப கஷ்டம் நிறைய பேருக்கு. ஸோ நான் சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டேப் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சோம்ல, அதிலிருந்து நம்ம அளவு டேப்பு வச்சு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதை ஸ்கேல் வச்சு நம்ம கோடு கிழிச்சிக்குவோம். இந்த மாதிரி
1 இன்ச்சுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ண இடத்துல ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஆப்போசைடு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த 1 இன்ச்சிலேருந்து ஆப்போசைடு வரைக்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுறணும். ரஃபாக ட்ரா பண்ணுங்கள், அழகாக ட்ராயிங் வந்துடும். உங்களுக்கு இது வரையிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் அந்த கர்வ் வரைகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துல ரெடி அளவு இருக்குல்ல, அதிலிருந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். துணி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்தால் 2 இன்ச்சு கூட மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் ரெடி அளவுலேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணால் கீழேயும் அதே 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு எதுக்கு விட்டேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். நீங்கள் வச்சிருக்கிற ஜாக்கெட் பீஸ் வந்து சாதா ஜாக்கெட்டோ இல்லை பிளெயின் ஜாக்கெட்டோ இருந்துச்சுன்னா 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுவே வந்து பார்ராக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒர்க்கு உடைய ஜாக்கெட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 1/2 இன்ச்சே போதும், 1.5 இன்ச்சு விட வேண்டாம். நான் இப்போ அதை எப்படி விடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம கோடி கிழிச்சோல்ல, அதுலேருந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணால் போதுங்க. நம்ம எந்த பகுதியிலேருந்து 1/2 இன்ச்சுனா இந்த கோட்லேருந்து தான் நம்ம 1/2 இன்ச்சு எடுத்துருக்குறோம். அதுலேருந்து 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். நான் அளவு டேப்பு வச்சு கூட காட்டுறேன் பாருங்கள். 1/2 இன்ச் அளவுக்கு தான் இருக்குது. நான் மடித்து தைக்கிறதுக்கு எனக்கு போதும். எனக்கு 1.5 இன்ச் அளவுக்கு தேவையில்லை. எனக்கு இந்த மாதிரி ஒர்க் வச்ச ஹேண்ட் இருக்கனால எனக்கு 1/2 இன்ச்சு நான் விட்டுக்கிறேன். நான் வந்து லைனிங்கை அடித்து திருப்பிடுவேன். ஸோ எனக்கு 1/2 இன்ச் அளவுக்கு சேர்த்தா போதும். 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணதை நான் ஸ்கேல் வச்சு கோடி கிழிச்சிக்கிறேன். ஜாக்கெட் உள்ள ரெடி அளவு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல கைப்பகுதியை, அதை வந்து ஸ்கேல் வச்சு கோடி கிழிச்சிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ராவாக துணி விட்டது 1.5 இன்ச் அளவுக்கு விட்டோம், அதையும் நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு கோடி கிழிச்சிக்குவோம். ஃபஸ்ட்டு ரெடி அளவாக கோடி கிழிச்சிக்கலாம். ஸ்கேல் வச்சு கோடி கிழிச்சிட்டோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்ட துணிக்கு அது ரெண்டையும் இணைச்சி ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ கோடி கிழிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு கீழே இருக்கிற பகுதி தேவையில்லைங்க. நம்மளுக்கு 1/2 இன்ச் அளவு கோடி கிழிச்சோல்ல, அது வரைக்கும் நம்ம கட் பண்ணால் போதுங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு மேலேயும் அதே மாதிரி கட் பண்ணி கைப்பகுதியை எடுத்துக்குவோம். நான் சொன்ன மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுலேருந்து தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ கீழே உடைய பகுதியை கட் பண்ணிட்டோம். இப்போ மேலே உடைய பகுதியை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறது முன்னாடி நம்ம ஆம்கோல் அளவு கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதாங்க ஆம்கோல் அளவு ஜாக்கெட்டில் உள்ள கையை இந்த மாதிரி மடக்கிட்டு இப்போ மேலேருந்து கீழே மார்க் பண்ணோம்ல அதில் வரைக்கும் அளவு ஜாக்கெட்டை வச்சுட்டு இந்த மாதிரி செக் பண்ணணுங்க. இப்போ நம்ம கடைசியாக நம்ம மார்க் பண்ண இடம் கரெக்டாக லெவலாக முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஆம்கோல் அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். மேல் பகுதி கட் பண்ணிட்டோம். இப்போ 1.5 இன்ச் அளவுக்கு விட்டோம்ல, அதில் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். உள்ள ரெடி அளவு கட் பண்ணிடக்கூடாது. அடுத்ததாக வந்து அர்க்காத் பண்ண போகிறோம். மேல் பகுதியில் இந்த இடத்துல அர்க்காத் பண்ணிக்கோங்க. கையுடைய ரெடி அளவுக்கு அர்க்காத் பண்ணிக்கலாம். ஜாக்கெட் அடித்து திருப்போம்ல, அதனால் அந்த இடத்துல அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 இடத்துல இந்த மாதிரி அர்க்காத் பண்ணிக்கிறோம். அர்க்காத் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல அர்க்காத் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அர்க்காத் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல அர்க்காத் பண்ணிவிட்டேன். எல்லாம் வி ஷேப்பில் அர்க்காத் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம குடஞ்சி எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளுக்கு சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி குடஞ்சி எடுக்கிறோம் துணியை. அது ஒரு பகுதி மட்டும் தான் குடஞ்சி எடுக்கணும். அதாவது ஃப்ரண்ட் பகுதி மட்டும் தான் நம்ம குடஞ்சி எடுக்கணும். ஸோ இதில் 2 துணி இருக்குங்க. லெஃப்ட் சைடு தான் நான் குடஞ்சி எடுக்க போகிறேன். அதான் ஃப்ரண்ட் பகுதியாக வச்சுக்கிறேன். நீங்கள் 2 சைட்லேயும் நீங்கள் ஒரு பகுதி தான் நம்ம குடஞ்சி எடுக்கணும். நான் லெஃப்ட் சைடு தான் நான் இப்போ குடஞ்சி எடுக்க போகிறேன். இப்போ நான் அர்க்காத் பண்ணியிருந்தோம்ல நடுவில் சென்டராக, அந்த இடத்துல இருந்து நம்ம அளவு டேப்பு வச்சு இப்போ நான் 1 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த இடத்துல வந்து நம்ம அர்க்காத் பண்ணியிருந்தோம்ல, அந்த அர்க்காத் பண்ண இடத்த வந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துக்கு கொண்டு போகிறோம். இந்த மாதிரி அர்க்காத் பண்ணதை அந்த 1 இன்ச் மார்க் பண்ணத இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மடக்கணுங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு ஒரு அழுத்தமான ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் விழும். அதுதான் நம்மளுக்கு மார்க் பாயிண்டாக எடுக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடக்கின இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல, இந்த அர்க்காத் பண்ண இடத்த வந்து அந்த 1 இன்ச்சுக்கு கொண்டு போய் மடக்கணுங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த மாதிரி நம்ம மடக்கின இடத்த வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் விழும். அதுதான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்டுங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒரு பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்குவோம். இப்போ மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருந்தேன். மார்க் பண்ண இடத்துல வந்து 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம டேப் வச்சு இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல மார்க் பண்ணுவோம். வந்து மார்க் பண்ணிக்கிறேன்.
இங்கே ஆல்ரெடி நம்ம தாடை வந்துருச்சு. இதில் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த சைடு அர்க்காத் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி சின்னதாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நம்ம பாயிண்ட் வச்சோம்ல அந்த இடத்துல வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக லெவலாக வரும். மார்க் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம மேலே 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணல அந்த இடத்துக்கு வந்து இது ஜாயின் பண்ணணுங்க. இப்போ அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோட்டுக்கு கொண்டு போயிடுங்க. 1/2 இன்ச் அளவுக்கே கொண்டு போய் அப்படியே லைட்டாக மெலிசாக ஒன்று போய் சேர்த்துடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஒரு ஷேப் போல் உங்களுக்கு ட்ரா பண்ண மாதிரி தெரியும். ஸோ இந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட போகிறோம். இப்போ நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மார்க் பண்ணதை சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. பாருங்கள், அழகாக எடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரியும் குறைஞ்சி எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சுன்னா இன்னும் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள், அது எப்படி கட் பண்ணலான்னு. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இதை மார்க் பண்ணிக்குவோம். நம்ம கட் பண்ணது தெரியுதுக்காக நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம்னா தான் இந்த சைடு நம்ம கட் பண்ணோன்னு நம்ம தைக்கும்போது தெளிவாக தெரியும். ஸோ இந்த துணியில் மட்டும் இல்லைங்க, அடிப்பகுதியில் துணியும் மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம இந்த 2 பகுதி துணியும் தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம். அதனால் 2 பகுதிக்கும் நம்ம இந்த மாதிரி இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதான் கட் பண்ண பகுதின்னு நம்ம தைக்கும்போது தெரியுங்க. கரெக்டாக இங்கேருந்து அந்த நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து தோராயமாக ஒரு 2 இல்லை 2.5 இன்ச் வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்துடுங்க. அங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் இந்த 1/2 இன்ச்சு போல் அப்படி சேர்த்து கட் பண்ணிவிடுங்க. இது வந்து கைக்குழி, நம்ம அந்த ஆம் ஹோல் ரவுண்டை வர இடத்துல நம்மளுக்கு நிறைய சுருக்கம் வரும். அதனால் இது சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை கட் பண்ணுவோம். கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த கொஞ்சம் துணி இது நம்ம கட் பண்ணது தெரியறதுக்காக இங்கே ஒரு நம்ம எக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம தைக்கும்போது தப்பு இல்லாமல் தைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம கைப்பகுதி நம்மளுக்கு வந்து முடிஞ்சிச்சு. நீங்கள் கைப்பகுதி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இப்போ நம்ம ஹேண்ட் பகுதியும் பேக் சைடும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை பகுதி பேக் சைடு வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ லென்த்தாக போனனால நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சொன்ன ஐடியாவில் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளைவே நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் பகுதியும் பட்டியும் கிராஸ் கழுத்தும் கட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.